ராணுவ அதிகாரி தென்னவட்ட பேசலாம். ஏடா நீ இவ்வளவு தூரம் பேசுற ராணுவ அதிகாரி, அங்க இருக்கிற தீவிரவாதியை உன்னால கட்டுப்படுத்த முடியுதா? அதுக்கு எங்க தெய்வதோட தேவைப்படுது. நாங்க அவனை போய் அடிக்க வந்தா நீங்க பதற. It was like நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கே it was happening அப்படினா இதுக்கு முன்னாடி you only heard of attacks. சண்டை போடலாம் தீவிரவாதிங்க கூட, மிலிட்டரி அடிக்கலாம், அந்த மாதிரி அதுதான் வந்து கரெக்டானது. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. அதிகப்படியான முடி உதிர்தல், தலையில் அரிப்பு, பொடுகு, புண், கொப்பளங்கள் போன்றவற்றால் அவதியா? அனைத்திற்கும் ஒரே தீர்வு டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் கேஷமுத் ஷாம்பு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அவங்க அட்டாக் பண்ணாங்க, அவங்க ஷூட் அவுட் பண்ணாங்க. அதுக்கு திருப்பி இந்தியா இஸ் கிவிங் பேக். இட் இஸ் த ரைட் திங் டு டூ. பட் ஆனால் வந்து அதுலேயும் வந்து இன்னசென்ஸ் அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது தெரியல. அண்ட் ஐ ஃபீல் லைக் இப்போ அந்த இது மாக் ட்ரில் வேறு வைக்கிறாங்க. அந்த மாக் ட்ரில் வந்து லைக் வைக்கிறாங்கன்றது தெரியுது. பட் ஆனால் அதில் என்ன பண்ணுறாங்கன்றது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஐ திங்க் அது இன்னும் கிளாரிட்டி கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் அஸ் ஐ செட் அதுக்கு முன்னாடியே சொன்னேன், இப்போது இன்னசென்ஸ் வந்து அதில் நடுவில் மாட்டிக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற கான்செப்ட். புதுசாக கல்யாணம் ஆனவங்க அவங்களெல்லாமே வந்துட்டு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க. அது ஒரு சடன் ஆஃப் ஆல் ஆஃப் அ செகண்ட் நடந்துருச்சு. அங்கே யாரும் சீக்கிரமாகவும் போக முடியல ப்ரோசஸ். ஸோ அப்படின்றது பார்க்கும்போது இட்ஸ் ஹார்ட் ஒரு மாதிரி டிப்ரெஷனாக தான் இருந்துச்சு. It was like நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கே it was happening அப்படினா இதுக்கு முன்னாடி you only heard of attacks. I don't think we have ever seen a video of such an attack happening proper time. So நாங்க அந்த வீடியோஸ்லாம் where somebody is doing a rope there and then it was like இவ்வளோ ஈஸியாக they got access in and they're doing this. That seemed like என்னடா இவ்வளோ ஈஸியாக they can get access to it. And so that was very worrying. Like so anytime யாருக்கு வேணா எப்போ வேணா you're in the territory, you come there for a peaceful enjoyment on a vacation and suddenly you're dead. That doesn't seem fair அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. சண்டை போடலாம் தீவிரவாதிங்க கூட, மிலிட்ரி அடிக்கலாம், அந்த மாதிரி அதுதான் வந்து கரெக்டானது. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லலாம், அப்படி சொல்லலாம். பப்ளிக்காக வந்து டூரிஸ்ட் வந்தவங்கள போயிட்டு நீங்கள் எந்த முஸ்லீமா இந்துவான்னு கேட்டு ட்ரெஸ்ஸு கைட்டிலாம் அடித்தாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணது வந்து ஜாதி, அதாவது மதத்தை வச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயந்தான். அதுக்கு கண்டிப்பாக இந்தியா வந்து பயங்கரமான தாக்குதல் இப்போ கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். அது நல்ல ஒரு இதுதான், தாக்குதல் பண்ணியே ஆகணும். கஷ்டமாக இருந்தது. அவங்கள அதுமாரி ஒரு சுற்றுலா பயணிகளை போட்டு சுருட்டு, அதுவும் அந்த அவங்க வந்து என்ன சுடுங்க எங்கள் வீட்டுக்காரை விட்டுருன்னு அதே மாதிரி அவங்க நாட்டில் நம்ம பண்ணால் சும்மா இருப்பாங்களா? எவ்வளோ நாட்டிலேருந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து பழைக்கிறாங்க, வெளியூர்லேருந்து. நம்ம பண்ணுறதுக்கு அவனாயாவது அதுமாரி பண்ணலாமா? கொடூர இது தானே அது. தப்பு பதிலடி கொடுத்தது ரைட்டு. இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு தீவிரவாதி வந்து அடிச்சுட்டு போகிறாங்க. இது வந்து ரெகுலராக நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கு எதாவது ஸ்டெப்பு எடுக்கணுன்னாக்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எடுத்தால் தான் அது நடக்க முடியும், இல்லை முடியவே முடியாது. இப்போ இன்றைக்கி நம்ம காஷ்மீர் பக்கம் வந்து ஒரு தீவிரவாதி வந்து அடிச்சுட்டு போகிறாங்க. நம்ம அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்கள், வேடிக்கை பார்க்கக்கூடாது. இல்லை, அதுக்கு தக்க பதிலடி இந்த மாதிரி கவர்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அதை யதார்த்தமாக அவங்க டூர் போனவங்கள அவங்க வந்து ஷூட் பண்ணது ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம். ஸோ அவனுங்களாம் வந்து நாம் சொல்லாமல் கொள்ளாமல் அவன் நாட்டில் போய் அவனுங்க எங்கே இருக்கிறானுங்களோ அவனுங்களை வந்து என்கவுண்டரில் போடணும். ஸோ நம்ம வந்து அது வந்து மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம். நம்ம வந்து பாகிஸ்தானுக்கிட்ட வந்து நம்ம பர்மிஷனே கேட்கக்கூடாது. அமெரிக்கா எப்படி நேரடியாக அவனை போய் அடித்தானுங்களோ அதே மாதிரி அவன் இடத்துல போய் சொல்லாமல் கொள்ளாமல் ரேடரை வச்சு க்ளோஸ் பண்ணி அவனை ஷூட் பண்ணுறதுக்கு தீவிரவாதிகளை ஃபுல்லாக அவனுங்க அந்த எந்த ஏரியான்னு தெரிஞ்சுக்கின்னு அவனுங்களை போய் காலி பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி தாக்குதல் வந்து இனி இந்தியாவில் நடக்கவே கூடாது. அவனுங்க பயப்படணும், இல்லை அந்த நாடே இல்லாமல் உருவாக்கிடணும். பதட்டமெல்லாம் நான் இருக்கவே இல்லை. ஏன்னா மோடி இருக்கிற வரைக்கும் நம்ம பயப்பட தேவையே இல்லை. போர் மேக்சிமம் வராத அளவுக்கு நம்ம இன்றைக்கி சாயங்காலம் 4 மணிக்கு ட்ரையல் காமிக்கிறோம். அந்த ட்ரையலே பெரிய விஷயமா இருக்கும். 55 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ட்ரையல். அது வந்து இந்த ட்ரையல்லையே, அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பரவுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஒரு பருக்கை தான் நம்ம விளையாடுறோம். இன்னும் பானையில் சோறு இருக்குது. அதனால் அந்த அளவுக்கு நம்மளை டச் பண்ண முடியாதுன்னு வேர்ல்டு லெவல்லையே உலகத்திலேயே இருக்கிற என்னெல்லாம் வெப்பன்ஸ் இருக்கோ அதே வெப்பன்ஸ் நம்மகிட்டையும் இருக்குது. இந்த 10 வருஷமாக என்னெல்லாம் சேர்க்கணுமோ, அதாவது மக்கள் என்னெல்லாம் நினச்சாங்களோ, ஐயோ ஒன்றுமே செய்யலையே ஒன்றுமே செய்யணும் இல்லை, முதல்ல நமக்கு பாதுகாப்பு முக்கியம். அதுக்கு நம்ம பாதுகாப்புக்கு தான் நம்ம சேஃப்டி பார்க்க முடியும். இந்த 10 வருஷத்தில் இருக்கிற பைசாலையும் ஒரு 50% இராணுவத்துக்கு செலவு பண்ணியிருக்காரு.
அன்றைக்கி அவர் எல்லாரும் அன்றைக்கி அவரை வந்து தப்பாக பேசினாங்க நரேந்திர மோடியை. இன்றைக்கி அந்த மோடி அவர்கள் ஒரு தடவை ஒரு கப்பலில் ஒரு நம்ம நாட்டிலே செஞ்ச கப்பலில் வச்சு சாகசம் பண்ணக்கூடிய அளவுக்கு இங்கேருந்தே உட்காந்த இடத்துலையே பாகிஸ்தானை தாக்குற அளவுக்கு நம்ம இராணுவத்தை டெவலப் பண்ணது அன்றைக்கி எல்லாரும் கேவலமாக பேசினாங்க. இன்றைக்கி அதை அவருடைய இதை இன்றைக்கி நினச்சி பார்க்குறாங்க. இன்றைக்கி நம்மகிட்ட எந்த விதமான வெப்பன்ஸும் இல்லைன்னா இன்றைக்கி பாகிஸ்தான் நம்மளை எங்கேயோ தூக்கி போட்டிருக்கோம். இப்போ நேற்று வந்து அந்த சிந்தூர் அப்படிங்கிற மிஷன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த 9 இடங்கள்ல வந்து கரெக்டாக அந்த தீவிரவாதிகளோட அந்த கேம்ப் மேலே தான் அந்த தாக்குதல் அப்படிங்கிறது நடந்தது. இந்த பதில் தாக்குதல் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை தவறு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் ஐ ஃபீல் லைக் அது கண்டிப்பாக நடந்திருக்கணும். ஏன்னா வந்து இப்போ இந்தியா பண்ணல அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃபைட் பேக்கே இருந்திருக்காது. எவ்வளோ நாள் தான் இந்தியா வந்து டிப்ளமேட்டிக்காகவே நெகோஷியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஐ திங்க் ஒரு ஆக்ஷன் தேவை அப்படின்னு நினச்சேன். அண்ட் அது நடந்துச்சு. ஆனால் வந்துட்டு as I said, ஐ திங்க் ஒரு 8 பேர் இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதில் 8 பேர் வந்து டெரரிஸ்ட்டாக யாரும் எத்தனை பேருன்னு தெரில. ஐ திங்க் டெரரிஸ்ட்னா ஓகே, பட் அதுலேயும் வந்து கொஞ்சம் இன்னசென்ஸ் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா தட் இஸ் நாட் ரைட். பாகிஸ்தான் பப்ளிக் யாரும் டிஸ்டர்ப் பண்ணல, அதே போல் பாகிஸ்தான் மிலிட்ரி யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. இவங்க வந்து தேடி போனது எல்லாமே அந்த தீவிரவாதி எங்கெங்கே இருக்காங்க, இது அவங்களோட இதை வச்சு தான் அவங்க டார்கெட் பண்ணாங்க. இப்போவுமே தீவிரவாதியை மட்டும் தான் அடித்தாங்களே தவிர்த்து எக்காரணத்துக்கு ஒன்றும் பாகிஸ்தான் பீப்புளை யாருமே டச் பண்ணல. எதிரி அருமையான ஆப்ரேஷன். அவங்களுக்காக ஜஸ்டிஸ் கொடுக்கணும், அதனால் அட்டாக் பண்ணி தான் கொடுக்கணும்னு இல்லை. அதுக்கு வந்து ஒரு பீஸ் ட்ரீட்டி சைன் பண்ணலாம், பாகிஸ்தானோட நெகோஷியேட் பண்ணலாம், இல்லை அவங்களோட ஏதாவது ஒரு பீஸ்ஃபுல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அந்த மாதிரி டெரரிஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ரைட் பண்ணுங்கள், இல்லை அவங்கள நீயே வந்து பனிஷ் பண்ணுங்கள், அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். பட் அதுக்கு அட்டாக் பண்ணி திரும்ப ஒரு பாகிஸ்தானை வந்து இன்னும் திரும்பி அட்டாக் பண்ணுற அளவுக்கு டேமேஜ் பண்ணுற அளவுக்கு நெசசிட்டி இல்லை. அப்பாவி மக்களை வந்து யாரும் வந்து தாக்கலை, தீவிரவாதி இருக்கிற அமைப்பை தான் இவங்க வந்து தாக்கி இருக்கிறாங்க. அது வந்து சரியானது தான். ஏன்னா அப்பாவி மக்களை அவங்க எதுவும் வந்து செய்ய போதில்லை. இந்தியன் ராணுவம் யார் வந்து கெட்டவங்களோ அவங்கள மட்டும் தாக்குறாங்க, அவ்வளோதான். இப்போ அவங்க தீவிரவாதிங்க எந்த ஏரியா எங்கே இருக்கிறாங்கிறது தெரிஞ்சுக்கின்னு அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அவனுங்கள அடிக்கணும். ஸோ அதுதான் வந்து நல்ல விஷயம். நம்ம நேராக அடித்து மானாவரியாக குண்டை போட்ட இருக்கிற அப்பாவி மக்கள் தான் செத்துட்டு போவாங்க. ஸோ அவன் நம்ம மேலே போட்டான்னா நம்ம எப்படி சும்மா இருப்போம்? அந்த மாதிரி எந்த ஏரியா தீவிர ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறாங்களோ அந்த இடத்துல தாக்குதல் நடத்தினா நல்லா இருக்கும். பண்ணலாமா? அது மாதிரி நம்ம ஆளுங்க போய் அவங்க நாட்டில் பண்ணால் சும்மா இருந்திருப்பாங்களா? தப்பு இல்லை அது. So if I take India into consideration, war is not correct. Okay, so we are at a very crucial spot in all of our territories on all the sides. So striking Pakistan is going to aggravate lot of, I don't want to name, but lot of other as well. So such strikes like what happened last night and all seems fair. Romba harm to common people. It was main of on the terrorists. So the Pakistan military also cannot act on it because அவங்க வந்து டெரரிஸ்ட் தான் இது பண்ணாங்க. இட்ஸ் நாட் அ டிப்ளமேட்டிக் திங். ஸோ தட் இஸ் டோட்டலி ஃபைன். அண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் இன்டைரக்ட் அட்டாக்ஸ் சீம்ஸ் ஃபைன் பிகாஸ் இந்தியா இஸ் ஆல்சோ known for it, like URI surgical strikes and everything. So they're known for these planned surgical strikes than war as such. So I don't think India would delve into war anytime. பாகிஸ்தான் வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தீங்க அப்படின்னா சமாதானம் போகலாம், காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா பாகிஸ்தான் காம்ப்ரமைஸ் பண்ணுறது? மேபி ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. மேபி அவங்களும் ஓவர் நைட் இப்படி ஒரு ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட் பண்ணி அட்டாக் பண்ணி கூட போகலாம். ஸோ இங்கே பாகிஸ்தான் அவங்களே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களா, இது மாதிரி நாங்கள் எப்போ வேணாலும் வில் சூஸ் ரைட் டைம் அண்ட் ரைட் பிளேஸ், அது மாதிரி அவங்க நெகோஷியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி கூட இப்படி அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீனா கிட்டே இவங்க வந்து போயிருந்தாங்கன்னா சீனாவும் சும்மா எந்த ஹெல்ப்பும் வந்து செய்யாது. ஒரு நாட்டுக்கு ஏதாவது ஒரு நாடு வந்து ஹெல்ப்னா ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் தான். எதுக்கு ஏற்கனவே இந்த போர்லாம் வேணாம், நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவங்களே வந்து யோசிச்சிருப்பாங்க. ஏற்கனவே நம்ம நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, இதில் போர் வேறு ஆகி மக்களுடைய இது இறப்பெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்மளே போயிட்டு சமாதானம் இல்லைன்னு அவங்க வந்து சொல்லியிருக்கலாம். பாகிஸ்தான் காம்ப்ரமைஸ் வருவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பிகாஸ் ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ன்றதே இல்லை. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லை. பட் காம்ப்ரமைஸ் வந்திருக்காங்கன்றது நல்ல பாயிண்ட் தான். அண்ட் வார் போகிறதும் நிறைய இன்னசென்ஸ் லைஃப் அஃபெக்ட் பண்ணும், நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள் அஃபெக்ட் ஆவாங்க, அந்த பார்டரில் இருக்க எல்லாருமே அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ வார் போகாமல் இன்னும் கொஞ்சம் ஒரு பேச்சுவார்த்தைக்கு போனால் இன்னும் பெட்டராக தான் இருக்கும். இப்போது தீவிரவாதி வந்து அடிச்சுட்டு போயிட்டான்னாங்க, நம்ம ஒரு சில ப்ரூஃபும் இந்தியா கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒரு கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ஆக்ஷனை வந்து அவங்க முன்னாடியே எடுத்துருக்கணும். சரிங்க நான் பண்ணுறேன், அவங்கள இது பண்ணுறேன், கண்ட்ரோல் பண்ணுறேன், ஏதாவது பண்ணிடணும். எதுவுமே பண்ணல அவங்க அதுக்கு பதில் அவங்க போர் ஒத்திகை பண்ணிவிட்டு அவங்க தான் நம்ம மேலே வர மாதிரிலாம் நிறைய வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தோம். அதனால் அவங்க எதுவும் மூவ் அப் பண்ணல. அதுக்கப்புறம் நம்ம இறங்கி அடிச்சது தப்பு கிடையாது. கரெக்டான தாக்குதல் 9 இடத்துல அடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே. ஆனால் தீவிரவாதிகளுடைய முகாம் தான் சொல்லியிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட்டே வந்து சொல்லிட்டாங்க, இது வரைக்கும் ஒரு பீப்புளை நம்ம பப்ளிக் அடிக்கல, ப்ளஸ் வந்து இராணுவத்தையும் அடிக்கல, ஒன்லி இந்த தீவிரவாதிகளும் அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. சரியான விஷயம். பதிலுக்கு பதில் அடி தான் கொடுக்கணும். நம்ம வந்து சமாதானம் போனால் மறுபடியும் பிரச்சனையாக உருக்குவானு. அவனுங்க வந்து மறுபடியும் வந்து
தீவிரவாதிங்க ஊடுருவி ஷூட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பதிலுக்கு பதில் அவன் அடித்தானா அதே அடி அவனுக்கு திருப்பி கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பயப்படுவான். சமாதானமே கிடையாதுமா. இது எதுக்குமா சமாதானம் போகணும்? இந்தியாவில் போய் நீங்கள் நம்பர் 3ல் இருக்காங்க வெல்லரசில். இதெல்லாம் வந்து சமாதானமே வேச்சே கிடையாது. இனிமேலாம் அடிதான். ஆமாம், எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. காம்ப்ரமைஸ் வரான்னு அது நல்லா கேட்டுக்கோங்க. இது வந்து இந்த 24ஆம் புலிகேசியில் வடிவேலு பண்ணுற கதையாக தான் இருக்குது. எல்லாமே பண்ணுவானா, ஆனால் வந்து காம்ப்ரமைஸ் வரும். எப்படிமா நம்ம அதெல்லாம் முடியக்கூடாதுமா. இதை வந்து சுத்தமாக வந்து அந்த பாகிஸ்தானில் இருக்கிற அத்தனை தீவிரவாத கும்பலும் அழிஞ்சாதான் எல்லா கண்ட்ரிக்குமே நல்லா இருக்கும். இன் மை ஒப்பீனியன் அது கரெக்டு தான். பிகாஸ் நம்ம எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்திருந்தா அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, நாங்கள் டெரரிஸ்ட் குரூப் பண்ணாங்க, எங்கள் கவர்மெண்ட்டுக்கு எதுவுமே சம்மந்தமே இல்லை அப்படின்னா. ஆனால் டெரரிஸ்ட் குரூப்புக்கு நிறைய ஃபண்ட்ஸ்லாம் இவங்க அனுப்பிட்டு இருக்காங்க அப்படின்ற நியூஸும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது எவ்வளோ ரிலையபிள் அப்படின்றது நம்ம தெரியலனாலும் அந்த நியூஸ் வருது. ஸோ அப்படின்னும் போது நம்ம ஒரு திரும்பி அடிக்கலை அப்படின்னா, நம்ம ரெஸ்பான்ஸே பண்ணல அப்படின்னா திருப்பி அவங்க ஆக்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அது ஒரு நிறுத்தவே முடியாத ஒரு கட்டமாக போயிடும். ராணுவ அதிகாரி தென்னவட்ட பேசுகிறான். ஏடா நீ இவ்வளோ தூரம் பேசுகிற ராணுவ அதிகாரி, அங்கே இருக்கிற தீவிரவாதியை உன்னால் கட்டுப்படுத்த முடியுதா? அதுக்கு எங்கள் தெய்வதோட தேவைப்படுது. நாங்கள் அவனை போய் அடிக்க வந்தால் நீயே பதற, நீயே காட்டி கொடுத்து அவனை வெளியே அனுப்பு. நீயே பக்கம் உன் வீட்டுக்குள்ளேயே நீ வச்சு உன் ஊருக்குள்ளே உன் நாட்டுக்குள்ளேயே வச்சுக்கிற. வச்சுட்டு தீவிரவாதத்தை ஒழிப்போம்னு எங்கே சொல்லுவேன்? நீ அவன் எப்படி சொல்லுவான்? அவன் தான் சப்போர்ட் பண்ணுறான், நல்லா தெரியுது. இதில் ஊடுருவி வரான். ஏன் இப்போ இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி வர சொல்ல பார்க்கலாம், நம்ம பார்டரில் வர சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த 10 வருஷத்தில் என்ன எவ்வளோ பக்கா பண்ணியிருக்காரு பாருங்க. நம்ம யாரும் கண்டு பின்னோக்கி ஓட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம இப்போ முன்னே தான் போயிட்டுருக்கோம். இது முதல் அடி. இப்போ சாயங்காலம் கொடுக்குறது 2வது அடி. 3வது அடிக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. அதிகப்படியான முடி உதிர்தல், தலையில் அரிப்பு, பொடுகு, புண், கொப்பளங்கள் போன்றவற்றால் அவதியா? அனைத்திற்கும் ஒரே தீர்வு டாக்டர் ஸ்ரீவர்மா PCR கேஷியமுத் ஷாம்பு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.